மக்களே இந்த வீடியோல சாப்பிடுற பொருள்ல எச்ச துப்பி கொடுக்கப்பட்ட எச்சத்தனமான வேலையை பத்தி தாங்க பார்க்க போறோம். இத துப்புனது யாரு? இத செய்ய சொன்னது யாரு? இது யார் குடிச்சாங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து யூடியூப்ல ஒரு சேனல்ல வந்து வீடியோவை டெலிகேஸ் ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குற பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் லைவா போய் செக் பண்ணா அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. பட் ஆனா இத வந்து ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்றேன். அதாவது விஜே பார்வதி வந்து கியூசி, திவாகர் கியூசி. இந்த ஜூஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் 2 நாளா போயிட்டு இருக்கு. அந்த டாஸ்க்ல வந்து கியூசியா இருக்கிறது விஜே பார்வதியும் திவாகரும். அதுல வந்து எக்ஸ்ட்ரா பவர் பிக் பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யாருக்கிட்ட என்ன வேலை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜய் பார்வதியா இருக்கட்டும், நம்ம தர்பூசணி திவாகரா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு கை அமுத்தி விடு, கால் அமுத்தி விடு, சாப்பாடு ஊட்டி விடு, தண்ணி கொண்டு வந்து கொடு, டீ போட்டு கொடு, என்னோட அடிமை வேலைகள் எனக்காக இந்த வேலைகள் எல்லாம் செய்யுங்க, அப்பதான் நான் உங்களுக்கான மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து 2 நாளா இந்த வேலை வாங்கிட்டு இருக்கிறதே தான் டெலிகேஸ் ஆயிட்டு இருக்கு. டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க உனக்கு நான் ஒரு மதிப்பு போடணும்னா நீ எனக்கு கை அமுத்தி விடு, கால் அமுத்தி விடு, சாப்பாடு ஊட்டி விடு, டீ போட்டு கொடு, நான் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதியா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து அங்க இருக்கிற பிரவீன் ராஜ்லாம் பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு வந்து கை அமுத்தி விட்டுட்டு இருப்பார். ஸோ வீட்டில் வந்து சாப்பாடு மேடம் என்ன சாப்பாடு சமைக்கிறீங்க அப்படிம்பாங்க. திவாகர் கை அமுத்தி விடு, கால் அமுத்தி விடு, இது மாதிரி தான் ஒரு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல இத வந்து மனசுல வச்சுக்கிட்டு பண்ணாங்களே. இப்ப எப்சியே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் கடை போட்டிருப்பாரு. அதுல வந்து நம்ம விஜே பார்வதி போயிட்டு அ மேல ஏறி உட்காந்துருவாங்க. தொழில் பண்ற ஒரு கடை மேல உங்களால எப்படி ஏறி உட்கார முடியுது? உங்களோட டிக்கிய வைக்கிற இடம் இதுதானா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த வயித்தெரிச்சல்ல விஜே பார்வதி, என்ன நீங்க அப்படி ஒரு அநாகரிகமான வார்த்தைய விட்டுட்டீங்க, அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அந்த மாரி வேலைகள்னால எப்சி அத பண்ண சொன்னாரா? இல்ல சபரி நீ வந்து எனக்கு கை அமுத்தி விடு. இந்த பக்கம் பிரவீன் அமுத்துறாரு. இந்த பக்கம் கை சும்மா தான் இருக்குது. நீங்க சபரிநாதன் நீங்க வந்து அமுத்தி விடுங்க. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விஜே பார்வதி அவங்க வந்து பண்றது ஓவரா இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க இந்த மாதிரி டாஸ்க்கை செய்ய வச்சாங்களா? டாஸ்க்குங்கிற பேர்ல இதை வந்து அப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு அப்படி அவங்களோட வைத்தறிச்சல் அதில் காமிச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா சபரி அவர் வந்து திவாகர் அவரும் எப்ஜே போயிட்டு அந்த இடத்துல கத்திட்டு இருப்பாரு. ஜூஸ் கடை டாஸ்க்ல வந்து இவங்க கியூசியா இருக்கும்போது எப்ஜே ரொம்பவே கத்துவாரு. ஓகே ஒரு நிமிஷம் நிறுத்தி வைங்க, இவர் கத்துனதுல வந்து எனக்கு தலைவலிக்குது, நான் டீ சாப்பிட்டு தான் இனிமேல் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன், அதாவது அந்த குவாலிட்டி செக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம விஜய் பார்வதி சொல்லிட்டு சபரி டீ கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த 2 டீயை போட்டு வர அந்த டீயில வந்து எப்ஜே வயசு ரைஸ் ஆகுது. எச்ச துப்பி அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு சிம்டம்ஸ். அதுல வந்து நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எச்ச வந்து அப்படி துப்பி கொடுக்குற அதைத்தான் வந்து 2 பேருமே குடிக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிடுற பொருள்ல எச்ச துப்பி கொடுக்கறது எவ்வளவு அநாகரிகமான செயல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷோல லைவ்ல இருந்த விஷயம் எபிசோட்ல ரன் ஆகாம இதை அப்படியே மறைச்சிட்டாங்களா? இல்ல அந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் பார்க்குற இடத்துல ஒரு சாப்பிடுற பொருள்ல இந்த மாதிரி அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ, தெரியாம பண்ணாங்களோ, இல்ல ஒரு ஃபன்க்காக பண்ணாங்களோ, எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுனா அடுத்த செகண்ட் பிக் பாஸ் அந்த இடத்துல ஒரு வார்னிங் குடுத்துருக்கணும். சொல்லுங்க மக்களே. கண்டிப்பா வார்னிங் குடுத்துருக்கணும். அதாவது இந்த மாரி ஒரு செயல் வந்து செய்யாதீங்க. ஏகப்பட்ட மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சாப்பிடுற பொருள நீங்க பாட்டுக்கு கொண்டு போய் அந்த எச்ச துப்பி குடுக்குறீங்க. அத வந்து அவங்க குடிக்கிறாங்க. இந்த மாரி செயல்கள் வந்து இனி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிக் பாஸ் வார்னிங் குடுத்துருக்கலாம். ஒரு வேள நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிற மாரி சபரியா இருக்கட்டும், கம்ரீதனா இருக்கட்டும், சேனல் அப்படியே கைட் பண்ணி, அவங்க பண்ற தவறுகள அப்படியே பேலன்ஸ் பண்ணி உள்ள கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்களோ, அப்படிங்கிற நெறைய ரூமர் போயிட்டு இருக்குல்ல. இப்ப அவங்கலாம் ப்ராடக்ட் சேனலோட ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணாலும் வெளியில டெலிகாஸ்ட் ஆகாது. அந்த ரீசன்க்காக அப்படி மூடி மறைச்சுட்டாங்களா? இல்ல ஏன் வார்ன் பண்ணல? வார்ன் பண்ணணும். இவங்க செஞ்ச செயல் வந்து எவ்வளவு அநாகரிகமான விஷயம். சாப்பிடுற பொருள் இந்த மாரி எல்லாம் செய்யலாமா? உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஏன்னா இந்த மாரி செயல் வந்து இனி ஒரு தடவ வந்து சேனல் நடக்கும்போது, இத வந்து பிக் பாஸ் வார்ன் பண்ணணும். இல்ல அவங்களே இனிமேல் இந்த மாரி வேலைகள் வந்து செய்யவே கூடாது. யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சபரிக்குலாம் நம்ம நெறைய சப்போர்ட்டர் வீடியோவே போட்டிருப்போம். நல்லா இருக்காரு, சூப்பரா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவர் இந்த விஷயங்கள் பண்ணுனது எனக்கு பெரிய அதிருப்தி இருக்குது மக்களே. அந்த இடத்துல எஃப்ஜேக்கெல்லாம் நெறைய நெகட்டிவான வீடியோஸ் எஃப்ஜேலாம் அப்படிலாம் ஒரு ரோலே கிடையாது. இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற வீடியோ நம்ம நெறைய போட்டிருக்கோம். பட் ஆனா இப்ப ஷோல அவர் வந்து ஒரு அழகா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டேலண்ட்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மாரி ஒரு டேலண்ட்ட காட்டுற ஒரு ஷோல வந்து ஃபன்னுங்கிற பேர்லயோ, இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸ உள்ள வச்சுக்கிட்டோ, இந்த மாரி செய்யறது எவ்வளவு கேவலமான வேலை. சாப்பிடுற பொருள் இதெல்லாம் செய்யலாமா? அப்படின்னு உங்களுக்கு தோன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு செயல வந்து செஞ்சவங்க இனி வந்து இந்த மாரி ஒரு நிகழ்வு நடக்காத மாரி பார்த்துக்கணும். டேலண்ட்ட காட்டுற இந்த மாரி ஷோக்கள்ல அநாகரிகமான செயல்கள ஃபன்னுங்கிற பேர்ல கூட பண்ணாதீங்க. அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு தோன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. லைவ் அப்டேட்ட அடிக்கடி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே. பாய்.